தமிழ்நாடு விரோத திமுகவின் ஊழல் ஆட்சி தோலுரிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். திமுக தலைவர் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன் தூக்கம் தொலைந்து விட்டதாக ஒரு முறை திமுக பொதுக்குழுவில் சொல்லியதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீண்டும் அவருக்கு நினைவு கூர்ந்திருக்கிறார். நேற்று முன்தினம் அவருடைய பேச்சு, அமைச்சர் பொன்முடியினுடைய அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு அவர் தூக்கத்தை கெடுத்து விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக கூட்டணி அறிவிப்பு ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து அவருக்கு இறங்கி உள்ளது போலும் என்று தெரிவித்திருக்கிறார். பீதியினுடைய உச்சத்தில் ஒரு அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் என்றும், திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு எக்ஸல பதிவில் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டு நலனுக்காக குறைஞ்சபட்சம் செயல் திட்டம் இருக்கும் என மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அறிவித்திருந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த திரு ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மணிப்பூர் மாநில பிரச்சனை பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறை துளியாவது உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் மீது இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாதுகாப்பை குழிதோண்டி புதைக்க உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் என்றால் என்ன? அதனை இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்தியது யார்? அதனை உச்சநீதிமன்றம் வரை வாதாடி நிலைபெறச் செய்தது எந்த கூட்டணி என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஓட்டிய திரைப்படத்தில் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் தமிழ்நாட்டை நம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காது என்றும் மாறாக நமக்கான மாநில உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி உரிமையை பெங்களூரிலும் முல்லை பெரியாறு அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடக்கு வைத்த திமுகவின் தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு விரோத திமுகவினுடைய ஊழல் ஆட்சியை தோலிருத்து மக்களுடைய பேர் ஆதரவோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரெய்டுகளுக்கு பயந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ கூட வெளியிட முடியாத அளவிற்கு தொடை நடுங்கி கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவினுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் குறித்து அந்த ஒரு படத்தையும் அந்த ட்விட்டர் பதிவிலே பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கல்வி கடன், பாலியல் வன்கொடுமைகள், சொத்து வரி உயர்வு, அதே போன்று ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை, மின் கட்டண உயர்வு, காவேரியுடைய உரிமை அங்கே இழைக்கப்பட்ட அநீதிகள், கச்சத்தீவை தாரை வார்த்தது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாதது, நீட் பேரை சொல்லி ஓட்டுக்களை வாங்கி தமிழக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் துரோகம் இழைத்தது, இப்படி அனைத்து குற்றங்களையும் திமுகவுடைய துரோகங்களாக அவர் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய துரோகங்களை பட்டியலிட்டு அந்த புகைப்படத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சி தோலுரிக்கப்பட்டு 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.